ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு யுவர் சேனல் வெனிஸ் மல்டிமீடியா. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வேக்சின் போடுறதுக்கு போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு குட்டீஸை நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 45 டேஸில் வந்துட்டு நம்ம போடுற இன்ஜெக்ஷன். நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு 45 தாண்டி போயிடுச்சு. 55 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து போடுறேன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரவே இல்லை. அதுக்கப்புறம் கால் பண்ணி கேட்டபோது நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுகாதார நிலையம் வந்துருங்க அப்படின்ட்டாங்க. புதன்கிழமை தான் வேக்சின் போடுவாங்களாமா. ஸோ அதனால வந்து நான் கிளம்பிட்டு இருக்கேன். குட்டீஸை வந்துட்டு கிளப்பியாச்சு. கிளப்பின பையனே பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டாரு. சரி, அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பியாச்சு. நல்லா தூங்கிட்டான். இன்னைக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தான். ஊசி போட போகிறோன்றது தெரிஞ்சிச்சான்னு தெரில, அழுதுகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அழுதுகிட்டே கொஞ்சம் தூங்கிடுச்சு. இந்த ஊசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைவேட்லேயும் போடலாம், சுகாதார நிலையத்துலேயும் போடலாம். நான் வந்து சுகாதார நிலையத்தில் தான் போட்டேன். ஏன்னா எனக்கு இதுதான் பக்கம், அது கொஞ்சம் தூரம். அப்படியே எல்லாம் வெளியில் போகிற கமிட்மெண்ட் இருந்ததுனால சீக்கிரமே போயிட்டு வரோன்றதுக்காக நாங்கள் இங்கேயே போயாச்சு. கிளம்பியாச்சு. என்னைய பார்த்தீங்கன்னா தம்பி தான் கூட்டிகிட்டு போகிறான். எனக்கு வந்துட்டு நான் பெரிய பையனுக்கு வந்துட்டு நான் ஊரில் இருந்தேன். அதனால் அம்மா என்னை அங்கே கூட்டிகிட்டு போய் போட்டாங்க. குட்டி பையனுக்கு வந்துட்டு நம்ம எல்லாமே இங்கே தான் அப்படின்னும் போது நம்ம எல்லாமே இங்கே தான் பார்த்தாகணும் அப்படின்றதுனால நான் இங்கேயே பார்த்தாச்சு. எனக்கு இந்த ஊசி போடுறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. ஏன்னா நம்ம இப்போ வந்து ஃபோன் வச்சுருக்கோம், 4 விஷயத்த பார்க்குறோம் அப்படின்னும் போது ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலேயே நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன், இந்த இன்ஜெக்ஷன் போடணுமா என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் நர்ஸ் கிட்ட கூப்பிட்டு இது எதுக்கான இன்ஜெக்ஷன் அப்படின்லாம் கேட்கும்போது மஞ்சள் காமாலை, அப்புறம் வந்து நிமோனியா தடுப்பூசி அப்படின்னு சொன்னாங்க. இது போட்டு தான் ஆகணும் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போடுறதுக்கு வீட்லேயும் பேசிட்டு தம்பி அழைச்சிட்டு நான் இன்னைக்கு போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நான் செக்கப்பும் அடிக்கடிக்கு வருவேன். அதுவுமே நான் வீடியோ போட்டிருக்கேன். அங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூட்ரிஷனல் கிட்டு, நான் 2 நியூட்ரிஷனல் கிட்டுமே கரெக்ட் டைமுக்கு வாங்கல. ஆனால் நான் கேட்டு தான் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் போடுறதுக்கும் அவங்களாலாம் நமக்கு கூப்பிடவே இல்லை. நானாக தான் கூப்பிட்டு கேட்டுகிட்டே இருந்தேன். அதே மாதிரி நீங்களும் இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னா நம்மளே ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் தான் வந்து ஃபோன் பண்ணி கேட்கணும். ஏன்னா அவங்க வந்து மறந்துடுறாங்க. ஆன் டைமுக்கு தான் இந்த இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஊசி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு அடுத்த ஒரு 28 டேஸில் வந்து போடணும்னு சொன்னாங்க. நான் சரின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு போன உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிபி செக் பண்ண சொன்னாங்க. எனக்கு பிபி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பியை வந்துட்டு நேம் எல்லாம் கேட்டுட்டு எத்தனை நாள் ஆச்சு பிறந்து அப்படின்னு சொல்லி அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதி கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா வேக்சின் போடுறவங்களுக்கு மட்டும்தான் வர சொல்லியிருக்கிறாங்க. மற்ற நாள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெக்னென்ட் லேடிக்கு வந்து பார்க்குறாங்க. நாங்கள் போனோடனையும் கொஞ்சம் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. உட்காருங்க, வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் ஆட்கள்லாம் இருக்காங்க, பார்த்ததுக்கப்புறம் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு போயிருந்தேன். போகும்போதே பார்த்தீங்கன்னா வீட்லேயே சமைச்சு வச்சிட்டேன். ஏன்னா இன்னைக்கு சீக்கிரமே போகணும் அப்படின்றதுனால நான் காலையில் வெள்ளனே 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சமையல்லாம் முடிச்சிட்டேன். ஏன்னா வந்து தம்பி வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருப்பான் அப்படின்றதுனால நான் எல்லாமே ஏர்லியராகவே முடிச்சாச்சு. ஏன்னா எல்லாமே எனக்கு ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து எனக்கு தெரியல எப்படி இருந்தது அப்படின்றது. அம்மா இருந்ததுனால நான் எதுவுமே பெருசாக நமக்கு தெரியல. ஆனால் இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தா இப்படி இருக்கும்னு எல்லாமே ப்ரீ பிளானாக இருந்துக்கோ. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளை அங்கிட்டும் இங்கிட்டும் நகரவே கூட விட மாட்டாங்க, அந்த அளவுக்கு நசன்னு அழுதுகிட்டே இருப்பாங்க, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா. அதேபடி பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ப்ரிப்பேர்டாக நான் ஆகிட்டேன். போனதுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு எனக்கு பிபி செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பல் எல்லாமே செக் பண்ணி எனக்கு ஃபஸ்ட்டு செக் பண்ணதுக்கப்புறம் குட்டீஸோட நேம் அதோட டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துல இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்ம குழந்தை பிறந்து 3-3.5 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லா தடுப்பூசியும் போட்டாகணுங்கிறாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6000 நமக்கு வந்துட்டு அமௌண்ட் கிரெடிட் ஆகும் கவர்மெண்ட் சைட்லேருந்து
அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கூட நினைச்சேன் சரி இந்த ஊசி போட்டாலே போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இன்னும் 2 ஊசி இருக்குதாம்மா, அதெல்லாம் போட்டாதான் வந்துட்டு ஆகும் அப்படின்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தம்பிக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. அவன் பிறந்த அன்னைக்கு அழுததுக்கு இன்னைக்குதான் பாத்தீங்கன்னா ரொம்ப அழுதுருந்தான். ஏன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் எதுக்குமே அழுதது கிடையாது. பசின்னா அழுகுவான். பசி நான் வந்து அவன் லைட்டா சினுங்கும் போதே நான் எடுத்து ஃபீட் பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு அழுததே இல்லை. குளிக்க வைக்கும் போது அழுததில்ல, எதுக்குமே அழுக மாட்டான். ஆனா இன்னைக்கு ரொம்ப கத்திட்டான், நான் ரொம்ப அழுதுட்டேன். நான் அழுததை பார்த்துட்டு என் பெரிய பையன் ரொம்ப தேமி தேமி அழுக ஆரம்பிச்சிட்டான். அம்மா தம்பி ஏமா இப்படி அழுகுறான் இப்படி அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை தங்கம், இன்ஜெக்ஷன் நீயும் இப்படிதான் அழுத, இது ஒன்றும் இல்லை, 1 or 2 daysல சரியாயிடும், நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஐஸ் ஒத்தரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவன் தம்பி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே தான் இருந்தான். நர்ஸுமே சொன்னாங்க, தம்பி நீ போய் அங்கே உட்காரு, தம்பிக்கு ஊசி போட்டோன்னா வெளியில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவன் போய் உட்காரவே இல்லை. இல்லை இல்லை நான் வேண்டாம், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தான் உள்ளே தான் இருந்தேன், இன்ஜெக்ஷன் போடுற ரூம்லேயே. பார்த்தீங்கன்னா அதுக்கு விளையாட்டு காமிச்சிட்டு தட்டி கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துமே பார்த்தீங்கன்னா அவனை சுற்றி சுற்றி தான் வந்துட்டு இருந்தான். நான் தான் சொன்னேன், அவன் நச நசன்னு அழுவான். நீ கொஞ்சம் எல்லாம் வேணாம் தங்கம், ஒரு 2 நாளைக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி சமாதானப்படுத்தி வச்சுட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ சிரப் வந்து நம்ம கொடுக்குறாங்க. 3 மாசத்துலேயே பார்த்தீங்கன்னா குட்டி தம்பிக்கு வந்து டைரெக்டாக கொடுத்துருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தான் கொடுப்பாங்க. இப்போ நமக்கு கொடுத்தது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக வந்து ஃபீட் பண்ணும்போது அவங்களுக்கு அதோட சத்து போய் சேர்ந்துடும் அப்படின்றக்காக இப்போ நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி கொஞ்சம் ஃபீட் பண்ணிட்டு தூங்க வச்சிடலாம், ஏன்னா நைன்னு அழுதுகிட்டே இருந்தான் அப்படின்றதுனால நான் அப்படியே நடக்க வச்சு அப்படியே கொஞ்ச நேரம் தட்டி தட்டி தூங்க வச்சுட்டேன். தூங்கிட்டதுக்கப்புறம் அவங்களுமே சொல்லியிருந்தாங்க, இன்ஜெக்ஷன் போட்டு 1/2 hour இங்கே இருங்க, ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆகுதா என்னன்றதை பார்க்கணும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 hour வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேம்கிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஐஸ் ஒத்தடம்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தூங்க வைக்கிறதுக்குள்ள நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவங்கள. ஏன்னா எதுக்கு அழுகுறாங்கன்னே தெரியாது. காலில் தானே போடுறாங்க, கால் உதறிட்டே இருக்கிறாங்க. உதறாதன்னு சொன்னால் வந்து அவங்களுக்கு சொன்னால் என்ன கேட்கவா போகுது. எப்படியோ சமாதானப்படுத்தி அப்படியே ஒரு நாள் அப்படியே ஃபுல்லாக ஓட்டியாச்சு. அவ்வளோதான், முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஐஸ் ஒத்தடம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக ஃபீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சிரப் கொடுத்துருந்தாங்க, பேராசிட்டமல் சிரப்பு. அது காய்ச்சல் வந்துச்சுன்னா 6 hours ஒன்ஸ் வந்து கொடுங்க. காய்ச்சல் இல்லைன்னா கொடுக்க வேண்டாம், 2 நாள் மட்டும் கொடுத்தா போதும், அதுக்கு மேலெலாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஊசி போட்ட இடத்துல வந்துட்டு வீக்கம் இருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு ஆயில்மெண்ட் எழுதி தரேன், அதை வாங்கி போடுங்க, தேய்ச்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துமே பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்தது. நான் ஒரு தடவை தான் சிரப் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் இல்லை. சரி மிட் நைட்டில் வந்தால் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ஐஸ் ஒத்தடம் கொடுக்கலான்ட்டு ஐஸ் பேக் எடுக்கிறேன். ஐஸ் பேக் எப்போயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதில் ஏதாவது நம்ம காட்டன் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேனுக்கு அடியில் ஏசி கடியிலலாம் வைக்க வேணாம், ஏன்னா அவங்களுக்கு குளிர்காய்ச்சல் மாதிரியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம பார்த்து கவனமாக தான் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுதாங்க அப்படிங்கும்போது நம்ம பால் கொடுத்தா சரியாயிடும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகவே கொடுங்க, ஏன்னா நமக்கு தூக்கி தட்டவும் முடியல. தூக்கி தட்டினா பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுகுறாங்க, காலை பதறி உதறி ரொம்ப அழுகுறாங்க. அதனால் ஃபீட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இனிமேலும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நம்புகிறேன். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோ வந்து அடுத்தடுத்து கண்டினியூஸாக வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா நிறைய சஜஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.